4 உசுறுகளை ஒத்த கூட்டுக்குள்ள சுமக்கிறவள ஒண்ணுமே இல்லாம பண்ணணும்னு எவனாவது ஒருத்தன் கிளம்பி வந்துடுவான். என் புள்ள அவனை எதிர்த்து நிக்க கூடாத. 2 நாள் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கான் புள்ள. தலைக்கு எண்ணெய் ஊத்தி குளிக்க வச்சு வீட்டை கழிங்க. நீ வாத்தா உள்ள. வாங்க மேடம். இரு அதான் திருஷ்டி கழிச்சாச்சுல்ல. நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா. இததான் பாட்டி மேடம் நான் முதல்லயே சொன்னேன். பாய் பாட்டி மேடம். பாய் அம்மா மேடம். வர மேடம். ஐயா ஜாலி. செஞ்சுட்டீங்க. இல்ல பாட்டி, செய்ய முடியல. அவன் பெயில் வாங்கிட்டான். பெயில்னா விடுதலையா? பாதி. அப்ப சரி. என்ன சரி? ஏத்தா பெயில்னா ஜாமீன் தானே? ஆமா பாட்டி. இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும். கேஸ் கோர்ட்ல இருக்குல்ல? இருக்கு பாட்டி. அப்புறம் என்ன, நீங்க ஜெயிச்சு போடுவீங்க, அது போதாதா? எத்தா ஜோதி, எனக்கு நம்பிக்கை இருக்குதா. என் இளவரசி நீங்க ஜெயிப்பீங்க. தேங்க்ஸ் பாட்டி. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். போத்தா. என்னம்மா சண்டை போட போறியா? ஒரு half an hour நான் எதை பத்தியும் யோசிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ். ஜோதி, இது பாரு, இந்த கேஸ் விஷயத்தை தவிர நீ எதை பேச நினைச்சாலும் பேசு, நான் கேக்குறேன். உன் அத்தை உன்கிட்ட பேசணுமா? ஒரு 2 வார்த்தை பேசுறியா? கேஸ் முடியட்டும், நேர்லயே பார்த்து பேசுறேன். ஒரு 2 வார்த்தை தானே, லைன்ல தான் இருக்கா, பேசு. ஏமா போன ஆன்லயே வச்சுட்டு தான் ரூம்குள்ள வந்தியா? முதல்ல போனை கட் பண்ணு. அத்தை அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சிரு, அவ ரொம்ப வருத்தப்படுவா. உன் கோபம் கார்த்தி மேல தானே, அது அவகிட்ட காட்ட வேணாமே, எனக்காக பேசு. இந்த பேசு. வேணாமா, எனக்காக பேசு. ஜோதி பேசு சொல்ற. ஜோதிமா பேசு. ஜோதி, அத்தை பேசுறமா? சொல்லுங்க அத்தை, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பேசு அத்தை. அழாதீங்க, அழாம பேசுங்க.
பரவாயில்லம்மா. சாக கிடந்த அத்தைய பிழைக்க வச்சவனி. உன்னை பாக்குறப்போ நான் கும்புற ஆண்டாலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. இது பெரிய வார்த்தை அத்தை. பரவாயில்லம்மா, சொல்லலாம். சாமியை கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தப்போ என் கைய புடிச்சு உசுரோட எழுந்திருக்க வச்ச மகராசிய சாமினை கும்பிட்டாலும் தப்பு இல்லம்மா. இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாமே. மனுஷங்களை பார்த்தா போதும். சரிம்மா சரிம்மா, நீ கோவப்படாத. நான் கோவப்படல, சாதாரணமா தான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க. தர்மாவுக்கு ரொம்ப பெரிய அடியா? கையில கட்டெல்லாம் போட்டிருக்குன்னு சீதா சொன்னா. இந்த கார்த்தி ஒரு கிறுக்கு பையன். அவன் அம்மா மேல லாரி மோதிட்டதால என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சு புட்டா. தர்மா நல்ல பையன், அப்படி எல்லாம் செஞ்சிருக்காது நானும் சொல்லிட்டேன். அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் உன்னை தப்பாவே சொல்ல மாட்டேன். என் மகன் பண்ணதுதே தப்பு. அப்ப அந்த தப்புக்கு நான் தண்டனை வாங்கி தர்றது சரிதானே? சரிதே. ஆனா இது தேவையா? எது? இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வேணாமே. பெத்தவ மேல இருக்கிற பாசத்துல அவன் யாரோ ஏதோ சொன்னதை நம்பி சண்டை போட்டுட்டான். நீ மன்னிச்சிடலாமே. உங்க பையன் எங்க அண்ணன் கிட்ட ஒவ்வொரு தடவையும் சண்டை போட்டதெல்லாம் மன்னிச்சாச்சு. என்னடி இந்த தடவை முடியாது. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நாமளும் ஒரே குடும்பம். நமக்குள்ள அடிச்சிட்டு கிடக்கிறத பார்த்து இந்த ஊரே சிரிக்குமா? அத நீங்க என்ன பேசினாலும் சரி, என்னால இந்த கேஸ வித்ட்ரால பண்ண முடியாது. ஜோதிமா, என்னடி? அம்மா, என்னம்மா நீ தானே பேசுன்னு சொன்ன? அதுக்கு இல்ல நீ நான் சொல்றது. இப்ப என்ன, நான் பேசவா வேணாமா? இந்தா நீ பேசு பேசு. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட. ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு. எனக்கு தெரியாம அப்படி யாரும் உனக்கு தெரிஞ்சவங்க? போன கொடு. டேய், உனக்கு தெரியாதுடா, பட. போன கொடுமா. உனக்கு தெரியாதுன்னு சொல்றல, நீ போ. போன கொடு. டேய் 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 குடுங்கறல. டேய் குடுடா. அதான் ஐம் ரியலி சாரி. நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்க பையனை நான் மன்னிக்கிறதா இல்ல. ஏய், யாரடி மன்னிக்கிறது? உங்க அண்ணன் நீ எல்லாம் எனக்கு ஆள் கணக்கே கிடையாது. ஆடு மாடு மாதிரி நினைச்சு நான் தான் உங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன். இனிமே தாண்டி இருக்கு உங்களுக்கு. டேய், மரியாதையா பேசு. என்னது டாவா? ஆமாடா. ஏய் ஜோதி, ஒருத்தர் கிட்ட போன்ல எப்படி பேசணும்னு கூட தெரியாம இன்டீசென்ட்டா, அதுவும் போனை புடுங்கி பேசுறவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. வேணாண்டி, தேவையில்லாம என் கோவத்தை கிளறீங்க. அப்புறம் உங்க அண்ணன் மாதிரி நீயும் கை காலெல்லாம் கட்டு போட்டுட்டு தான் வீட்டுல கிடக்கணும். என்னடா நீ? கொண்டே விடுவேன். பாப்போடா, இப்ப நீ போன்ல பேசினதுக்கே நான் உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம், தெரியும்ல? இருமா, கோர்ட்ல கேஸ் இருக்கிறப்போ ஆப்போசிட் லாயருக்கு கொலை மிரட்டல் கொடுத்தன்னு உள்ள தூக்கி போட்டுடுவேன். அப்புறம் நீ கண்டிஷன் பெயில கூட வெளியே வர முடியாது. அடேங்கப்பா, பயந்துட்டோம். ஒட்டுமொத்த கோட்டைன்னு உன் குடும்பத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. பாரு, சும்மா சலம்பிட்டு இருக்கிற ஆள் கிடையாது நானு. இப்பவே நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் கேஸ உடைப்பேன், அப்புறமா உன் மூஞ்ச உடைப்பேன்.
பேசுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பேசு பாப்பா. என்ன குடுறா போன் குடுறா. மா போன் டேய், சும்மா இருடா. சொல்ல ஏன் கத்திட்டு இருக்க? கிறுக்கு பயலே, ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படியாடா பேசுவ? பொம்பளை பிள்ளை இங்க பாருமா, நீ 2 பெத்து வச்சிருக்க பாரு, அதுதான் பொம்பளை பிள்ளை. இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்லயே சேர மாட்டாங்க. வேணா கத்தி அம்மா அரைஞ்சு போடுவேன். என் மருமக தங்கம்டா. தங்கம்னா நீ வேணா நகை செஞ்சு போட்டுக்கோ. irritating fellow. உனக்கு சொன்னா புரியாது. என் மேல லாரி மோதி இருந்தா உங்க அண்ணன் என்ன பண்ணிருப்பான்? யாராவது கார்த்தி தான் செஞ்சான்னு சொல்லி இருந்தா உங்க அண்ணன் போய் அவனை அடிக்க மாட்டானா? பாத்தியா, எங்க சுத்தினாலும் நீ அந்த பாயிண்ட்க்கே வர. இது பாரு, அவனோட தப்ப நீ நியாயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணதுமா? ஐயோ ஜோதி, நான் நியாயப்படுத்தல. ஏதோ நடந்து போச்சு, கடந்துதான் போக சொல்றேன். அப்பெல்லாம் கடந்து போக முடியாதுமா. எங்க அம்மாவை ஆளை வச்சு கொல்ல வந்தவன கைய உடைச்சதோட விட்டுருக்க கூடாது, சங்க அறுத்து போட்டிருக்கணும். டேய் முட்டா பயலே, முதல்ல இந்த முன்கோத்த குறடா. அதான் நல்லா ஆயிடுச்சுல, நான் உசுரோட தானே இருக்கேன். இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் பிள்ளைங்க நாங்க தானே எங்க அம்மா இல்லாம இருப்போம். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவை இழக்க கூடாது, ஆனா வார்த்தைக்கு வார்த்தை மல்லு கட்டலாம் இல்ல? நான் எங்கம்மா மல்லு கட்டுறேன்? அந்த கொலகார பைய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாதான் தானே சொல்றேன். உன் அம்மாவே அந்த கொலகார பைய குடும்பம் தாடா. நானும் ஜோதிகிட்ட எப்படியாவது பேசி கேஸ் இல்லாம பண்ணிவிடலான்னு பார்த்தேன், அது கெடுத்துப்படியே. அப்படியெல்லாம் அவகிட்ட பேசி ஒண்ணு என்னை காப்பாத்த தேவையில்ல, அதெல்லாம் நம்ம வக்கீல் காப்பாத்துவாப்ல. பாக்கலாமா? பாக்கலாம். அவன் வக்கீல் அவனை எப்படி காப்பாத்துவான்னு நானும் பாக்கதானே போறேன். பாரு, நல்லா பாரு. என்னைக்கோ சின்ன வயசுல போட்ட சண்டைய இன்னும் மனசுல வச்சுட்டு அந்த பயல பழி வாங்க பாக்குறல்ல. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ஜோதி, சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான், சின்ன பிள்ளையா இருந்தப்பவே மறக்க வேண்டிய சண்டைய இன்னும் மண்டக்குள்ள போட்டு உருட்டிட்டே கிடப்பியா? எப்பதான் திருந்த முடியும்? மருமோனே வாங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மருமகனே, உங்களை பிறந்ததுல இருந்தே பார்த்துட்டு வர்றவன் நான், எனக்கு தெரியாதா? அந்த ஜோதி வந்து தொட்டதுனாலதான் உங்க அம்மா குணமாயிருச்சுன்னு உங்க அம்மா நம்பலாம், உங்க அப்பா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு எங்க மதனி நல்லபடியா எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு காரணமே நீதானே ஐசு சொல்லுச்சு. நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க மதனி விரலையே அசைச்சாமே. அதே அந்த வார்த்தை எங்க மதனி மூளைக்குள்ள போய் உசுப்பி விட்டு அதை எந்திரிச்சு உட்கார வச்சிருச்சு. அன்னைக்கு அந்த ஜோதி வரலனா கூட எங்க மதனி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கும். இததான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காக்கா உட்கார பணமளம் விழுந்த கதையா. அந்த ஜோதி வந்துல பேரை வாங்கிட்டு போயிட்டா. அத்தை, தயவு செஞ்சு அந்த ஜோதியை பத்தி எல்லாம் பேசாதீங்க, வெறியாகுது. சரி சரி சரி, நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவளை பத்தி நான் ஏன் பேச போறேன்? நம்மளை பத்தி மட்டும் பேசுவோம். ஐயா கார்த்தி, மதனி இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதியா. சட்டு புட்டுன்னு அவளுக்குன்னு இருக்கிற மருமவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறியா? என்னது? ஆட, இப்பவேவா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல போறாங்க? ஊர்ல இருக்கிற 4 பெரியவங்களை கூப்பிட்டு உன் அம்மாவோட முன்னிலையில நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன். மருமக வரப்போற சந்தோஷத்துல எங்க மதனி நல்லா உற்சாகமா இருப்போது. அத்தை, இந்த நேரத்துல போய் மருமோன எதா வேணாலும் தள்ளி போட்டுறலாம், பருவத்தை தள்ளி போடவும் கூடாது, தவற விடவும் கூடாது. இப்ப நம்ம ஐஸ் இருக்கல, ஐஸ் சரசு,
அவனே மனசுடைஞ்சு கிடக்கா. எதுக்கு அவங்கிட்ட இந்த பேச்செல்லாம்? அது மர்மவன் வருத்தத்துல இருக்கும்போது நான் ஆறுதலா 4 வார்த்தை பேசக்கூடாதா? இப்போதைக்கு நாம என்ன நல்லது சொன்னாலும் அதை கேக்குறதுக்கு அவன் மனசு தயாரா இருக்கணும்ல. இல்ல மதனி, நான் சரசு, அவனை கொஞ்ச நேரம் தனியா விடு. நீ கீழே போ. சொல்றேன்ல சரசு, சரின்னு கேளு. நாம நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயத்த பேசியே ஆகணும்னு புடிவாதம் பிடிக்க கூடாது. என் மர்மம்ட்டு நான் பேசுறதுக்கு உரிமை இல்லையா? யாரு இல்லைன்னு சொன்னது? நிறைய உரிமை இருக்கு. நினைச்சத பேச உரிமை இருக்கு. ஆனா இப்போதைக்கு வேணான்னு சொல்றேன். புரியுதா? புரியுது புரியுது. டே கார்த்தி, பேசுறது பிடிக்கலனா அத நாம பட்டுன்னு சொல்லிடணும்டா. அவங்களுக்கு அது வலிச்சா கூட அது அந்த நிமிஷத்தோட போயிடும். அவங்கள காயப்படுத்துவோமோன்னு நம்ம யோசிச்சா பிடிக்காத விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு உனக்கு பைத்தியமே பிடிச்சிடும்டா. தேவையில்லாம எதையும் யோசிக்காம மனச போட்டு குழப்பாம பேசாம படுத்து தூங்கு. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பாடு தானே, கழுத அப்புறமா சாப்பிட்டுட்டா போச்சு. மாடியில போய் இப்பதான் என் மர்மோனை பார்த்துட்டு வாரேன். வானத்தை தொலைச்ச சிட்டுக்குருவி மாதிரி மனசுடைஞ்சு போயிருக்கு புள்ள. அதுகிட்ட போய் அவனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவேன்னு பார்த்தா கடக்கணக்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிய. அவனா சரியாயிடுவாமா. இப்ப நாம எது பேசினாலும் நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, அப்பா இவ்வளவு ஆறுதலா பேசுறாரு, அவருக்கு தொல்லை கொடுத்துட்டோமோன்னு கண்டதையும் யோசிப்பாமா. நீ கண்டதை யோசிக்கிற மாதிரி எதுக்கு பேசணும்? கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற மாதிரி பேசு. பாருனே, சும்மா கடக்கணக்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்காம நம்ம வீட்டை பத்தியும் கொஞ்சம் யோசி. இல்லம்மா, இந்த நேரத்துல அவங்கிட்ட போய் இப்ப அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கேன், அவன் பொண்டாட்டி இவ்வளவு தூரம் அவனை வருத்தப்பட விட்டுருப்பாளா? நான் இருக்கேன் மாமா உன்னை பாத்துக்கிறதுக்குன்னு அவன் கண்ணத்தை அப்படியே தாவி பிடிச்சி அவனை சமாதானப்படுத்தி விட்டுருப்பா. இந்த பாரு, என் மருமோனை உடனே என் மதனி எடுத்துக்க, மறுபொழப்புல பொழைச்சு வந்திருக்கு. கூட மாட அது கூட ஓடி ஆடி ஒத்தாசை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணாமா? அது மட்டும் இல்லாம அது உடம்பு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு, அதுக்கு அப்பப்ப ஊசி போடுறதுக்கு ஒரு ஆள் பக்கத்திலேயே இருக்கணும்ல. எல்லாம் சரிதான் சரசு, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இத பத்தி எல்லாம் பேச வேணான்னு பாக்குறேன். அது சரிதானே, நான் தான் தேவையில்லாம உரிமையை வளர்த்துக்கிட்டு கண்டதை கற்பனை பண்ணிட்டேன் போல இருக்கு. என் பொண்ணு என் அண்ணன் வீட்டுல வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. அம்மா சரசு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. கொஞ்ச நாள் ஆற போட்டு செய்வோம்னு நினைச்சேன். அப்புறம் எதுக்கு அதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க? சட்டு போட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது தானே. சரசு, அவன் விருப்பம் என்னன்னு தெரியாம விருட்டுன்னு என்னால தலையாட்ட முடியாது. யாரு தலையாட்டினாலும் விடவும் முடியாது.